जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। பார் முதல் பூதத்தையும் தாண்டி பரத்தின் மீது பக்தி கொள்வது. குருவோ அல்லது கடவுள் மீதோ ஏற்படுகிற பக்தியினாலே பார் முதல் பூதத்தை, அதன் மீது கவனத்தை திருப்புவதை நிறுத்தி விடுவது. இது பக்தி யோகம். நித்யானித்திய வஸ்து விவேகம் ஆழ்ந்து தெளிவாக இது நிரந்தரமானது, இது அனித்தியமானது என்று புரிந்து அதன் மூலமாகவும் பரத்தின் மீது உணர்வை ஒன்றாக்குதல். இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தியான முறையிலே முடிவடைகின்றது. இந்த மூன்றின் உச்சமும் இந்த ஒரு தியானத்தில் நடக்கும். இந்த மூச்சு சுவாசத்திற்கு இடையே இருக்கின்ற இடைவெளியின் மீது ஆழ்ந்த அன்பும் பற்றுதலும் ஈடுபாடும் வருமானால் மட்டும்தான் அந்த உணர்வை ஒன்றாக்க முடியும். அதான் பக்தி. பிராண சஞ்சலம் அனித்யம், அதன் இடைவேளையான சாந்தம் பரம், அதுதான் நித்தியம் அப்படிங்கிற தெளிவு வந்தால்தான் அந்த உணர்வை அங்க வைக்க முடியும். அதுதான் ஞான யோகத்தின் இறுதி. ஆசையினாலும் அச்சத்தினாலும் தான் பிராணன் இயங்குகிறது அப்படின்னு தெரிஞ்சுவிட்டு அதனால் அந்த பிராணன் இயங்காமல் பாரு முதல் பூதமும் பரத்திலிருந்து வெளியேறாமல் பரத்திற்குள்ளேயே இருப்பதுதான் கர்மயோகம். 3 யோகத்தின் உச்சியும் இந்த ஒரு தியான நுட்பம். பிராணன் மேல வேலை செஞ்சாலே அது ராஜயோகம் தான். இந்த 4 யோகத்தின் உச்சியையும் ஈஸ்வரன் இந்த ஒரே ஒரு தியான நுட்பத்திலே காட்டி விடுகின்றார். இந்த நூல் உண்மையில பார்த்தீங்கன்னா ஞானம் அடைவதற்கான நுட்பங்கள் மட்டும் தொகுக்கப்பட்ட நூல் அல்ல. ஞான பரம்பரைகள், ஆன்மீக இயக்கங்கள், மதங்கள்
இதெல்லாம் உருவாகிறதுக்காக எழுதப்பட்ட என்சைக்ளோபீடியா. இதுல இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக்கை எடுத்து வச்சு, ஒரு நுட்பத்தை எடுத்து வச்சு ஆழ்ந்து கடைபிடித்து அதை மக்களுக்கு சொல்ல துவங்கினார். அவர்கள் ஒரு மதத்தையே உருவாக்கி விடுவார்கள். புத்தர் அப்படித்தான் பண்ணார். இந்த முதல் தியான சூத்திரம், இப்ப நம்ம பார்க்கறது 2வது தியான நுட்பம். முதல் நுட்பம் தான் விபாசனை அப்படிங்கிற பெயரால புத்தராலே மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டது. அந்த ஒரே ஒரு தியான நுட்பத்தை வச்சு ஒரு மதத்தையே உருவாக்கி விட்டார் புத்தர். இந்த 112 தியான முறையிலே ஒரே தியான முறையை மாத்திரம் எடுத்து அவைகளை உணர்ந்து உலகிற்கு சொன்னவர்கள் கூட ஒரு மதத்தையே உருவாக்கி விடுகிறார்கள். வடிவத்தின் அமைப்பாலேயே அவர்களை உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஈர்ப்பை ஏற்படுத்துவது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய அளவிலே ஆலயங்களை சமைத்து வைத்தார்கள், ஆலயங்களை ஆக்கி வைத்தார்கள், உருவாக்கி வைத்தார்கள். வீடு பார்த்தீங்கன்னா ஓலை கொட்டாயா இருக்கும், சாதாரண ஓட்டு கட்டடமா இருக்கும். ஆனா கோவில்கள் பார்த்தீங்கன்னா கருங்கல்லாலே விண்ணை முட்டும் அளவிற்கு கட்டி வைத்திருப்பார்கள். இன்னமும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான தென்னிந்திய கிராமங்களில் அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய கட்டிடம் ஆலயமாகத்தான் இருக்கும். அந்த ஆலயத்தை விட பெரிய அளவு கட்டிடம் அந்த ஊரில் கட்டப்பட்டிருக்காது. சென்னை மாதிரியான மிகப்பெரிய நகரங்களில் கூட அந்த ஏரியாவில் இருக்கிற ஆலயம் தான் இருக்கிற மிகப்பெரிய பில்டிங்கா இருக்கும். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विषं गिरिशन्तः. திருவண்ணாமலை, மதுரை, ஆயிரக்கணக்கான ஊர்களை சொல்லலாம். ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், அந்த ஊர்ல இருக்கிற ஆலயம்னா அந்த ஊர்லயே இருக்கிற மிகப்பெரிய கட்டிடமா இருக்கும். காரணம், மிக பெரிதாக கட்டி வைக்கப்பட்டால் மனதிற்கு அதன் மீது ஈர்ப்பு ஏற்படும். என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு தோணும். அது மாதிரிதான் இந்த சத்தியங்களை மீண்டும் மீண்டும் பல்வேறு விதத்திலும் வெளிப்படுத்தி வைத்தால் எப்போவாவது யாருக்காவது என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமேன்ற உற்சாகம் வரட்டுமே, இன்ஸ்பிரேஷன் வரட்டுமேங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டே போறது. இல்லைன்னா ஒருவர் ஞானம் அடைகிறதுக்கு முதல் சூத்திரம் போதுமானது. ஒருவர் பசியாறுவதற்கு அந்த மலையில இருக்கிற ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு சட்டி சாதம் போதுமானது. ஆனா ஏன் பின்ன மலை மலையா சமைச்சு 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 கொட்டிக்கிட்டே இருக்கிறோம்னா, அதுல இருந்து பறக்கிற ஆவியினாலே, அந்த இனிய மனத்தினாலே மக்கள் ஈர்க்கப்படுவார்கள், ஆழ்ந்து இதை உள்வாங்குவார்கள்ன்றதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சில நேரத்துல பல்வேறு விதமான தியான முறைகளை மாறி 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 கேட்டு உள்வாங்குவோமானால் அதிலேயே மனம் பக்குவம் அடைந்து விடும், அதிலேயே மனம் தயாராயிடும். அதுக்காகவும் தான் இந்த சத்தியங்களை மீண்டும் மீண்டும் வேற வேற விதத்துல, வேற வேற வடிவத்துல, வேற வேற முறையில சொல்லிக்கிட்டே போறது. இதோட சாரம் என்னன்னா, அந்தர்முகமாக திரும்புங்கள்னு சொல்றாரு. திரும்பி அகண்டனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலான்னு ரமண மகர்ஷி சொல்றது இந்த சூத்திரத்தினுடைய சாரம். திரும்பி நம்மை உள்ள பார்க்க சொல்றாரு. திரும்பி நாம உள்ள பார்த்தோமானால் மட்டும்தான் இந்த விஞ்ஞானத்தை அடைகின்ற விஞ்ஞானத்தோடு நமக்கு ஒரு தொடர்பே ஏற்படும். அந்த கிளிக்னு சொல்லுவோம், கனெக்ஷன் பளிச்சுன்னு புரியும். அப்பதான் அந்த தொடர்பே ஏற்படும், அப்பதான் அந்த கனெக்ஷன் ஏற்படும், அப்பதான் தீட்சை நடைபெறும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த உள்முகமாக திரும்புதல், அந்த தீட்சை எப்படி நடந்ததுன்னு. சாமி, சின்ன வயசுல என்னுடைய விளையாட்டு வாழ்க்கையே இந்த தெய்வ விக்கிரகங்களோடும் பூஜையோடும் தான். அதுதான் என்னுடைய விளையாட்டு. இதுவரைக்கும்
தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சிறுபிள்ளைகள் விளையாடுற அந்த கோலி அடித்தல், குண்டடித்தல், பம்பரம் ஒன்று செஞ்சது கிடையாது. வாழ்க்கையில் அதுக்கு பாகமே இல்லை. எந்த விளையாட்டும் வாழ்க்கையில் நடந்ததில்லை. விளையாடினது மொத்தமும் விநாயகரை வச்சும், முருகனை வச்சும், சிவனை வச்சும், தேவியை வச்சும் அது செய்கிற பூஜைகள் தான் விளையாட்டு, சடங்குகள், தியானங்கள் தான் விளையாட்டு. அதுதான் வாழ்க்கை. சின்ன வயசுல ஒரு பிள்ளையார் ஒன்று வாங்கி கொடுத்துட்டார்கள். பிறந்த நாள் பரிசா அப்பா வாங்கி கொடுத்துட்டார். அதுதான் விளையாட்டு விக்கிரகம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பிள்ளையாரை வச்சு அவருக்கு தண்ணி ஊற்றி, சந்தனம் வச்சு, பொட்டு வச்சு, சாப்பாடு வச்சு, என்னென்ன இந்த உடம்புக்கு பண்ணுறோமோ அத்தனையும் அந்த உடம்புக்கும் பண்ணி பார்க்கறது. இன்னொன்று, இந்த விக்கிரகங்களை நான் வெறும் விக்கிரகங்களாக பார்க்கல, உயிருள்ள சக்தியாகவே உணர்ந்தோம். பிள்ளையார் சிலைன்னு சொல்ல மாட்டோம், பிள்ளையார்னா சொல்றது. முருகன் சிலைன்னு சொல்றதில்லை, முருகன் தான் சொல்றது. சிவலிங்கம், சிவன் சிலைன்னு சொல்றதில்லை, சிவன் தான் சொல்றது. ஆன்மீக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்ட வாழும் அவதார புருஷரான பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா டிசம்பர் 20, 2011 அன்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள். ஒரு நாள் கோவில்ல ஏதோ ஒரு சமய பிரசங்கம் நடந்தது. திருவண்ணாமலை கோயில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சமய பிரசங்கத்துக்கு போயிருந்தோம். அப்போ இந்த பிரசங்கம் பண்ண அந்த சொற்பொழிவாளர் ஒருத்தர் நம்பியாண்டார் நம்பின்னு ஒரு பெரிய ஞானியினுடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரிய பக்தர். அவருடைய கதை என்னன்னா, அவருடைய தந்தையார் ஒரு கோவிலிலே குருக்களாக சிவாச்சாரியாராக இருந்தார். தினந்தோறும் விநாயகனுக்கு பூஜை செய்து நைவேத்தியம் படைப்பார். ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை தந்தையாருக்கு. அதனால மகனை சொல்லி, அப்பா நீ போய் நைவேத்தியம் வச்சுட்டு வா, பூஜை பண்ணிட்டுன்னு சொல்லி அனுப்புறார். சிறுபிள்ளை 10 வயது பாலகன் தூக்குல சாதத்தை எடுத்துட்டு போறார் விநாயகர் பூஜை பண்றதுக்கு. பூஜை எல்லாம் பண்ணார், அபிஷேகம் பண்ணார், அலங்காரம் பண்ணார். அந்த நைவேத்தியத்தை வச்சுட்டு அப்பா சாப்பிடுன்னு கேட்கிறார். விநாயகர் சும்மாவே இருந்தார். இவருக்கு சந்தேகம், என்னடா சாப்பிட சொன்ன சாப்பிடவே இல்லையேன்னு பார்க்கிறார். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. நான் இருக்கேன்னு சாப்பிட மாட்டேங்கிறேன்னு வெளியில போய் உட்காந்து, நான் வேணா ஸ்கிரீன் போட்டு வெளியில போய் உட்காந்துறேன்னு வெளியில உட்காந்துடுறார். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஸ்கிரீன் நவுத்தி பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு. நம்பியாண்டார் நம்பிக்கு வேக வேகமா நெஞ்சு படபடக்குது. விநாயகர் கேட்கிற, அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடல. இவருக்கு பயம் வந்துருச்சு, இவர் தவறு செய்து விட்டார். அதனாலதான் விநாயகர் கோச்சிட்டு சாப்பிட மாட்டேங்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு கோபம் வந்தா அதை சாப்பாட்டுல மட்டும் தான் காட்ட தெரியும். வயசான அப்புறம் காட்டுறது, ஏன்னா காட்டினாலும் யாரும் கேர் பண்றது இல்லை. சாப்பிடுன்னா போ நல்லதாச்சு மிச்சம்னு விட்டுறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே உணவு தான். அதனால ஆனந்தமா இருந்தா நிறைய சாப்பிடும், ஆனந்தமா இல்லைன்னா சாப்பிடறது நிறுத்திடும், அவ்வளவுதான். அதனால அவர் அதே மன அமைப்போடு தான் விநாயகரையும் பார்க்கிறார். விநாயகர் இவர் பார்த்து, ஒருவேளை நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அதனாலதான் சாப்பிடலையோ ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டார். அப்பவும் சாப்பிடல. உடனே அவர் சொல்றார், அப்பா நீ சாப்பிடாம நான் வீட்டுக்கு போனேன்னா என்னுடைய அப்பா என்னை விடமாட்டார். இந்த பையனுக்கு தெரியாது தினந்தோறும் அப்பா விநாயகருக்கு உணவை காமிச்சிட்டு அதே வாளி எடுத்துனா வீட்டில் சாப்பாடா போடுறாருன்னு. நீ சாப்பிடாம போனா நான் வீட்டுக்கு போனேன்னா அப்பா என்னை விடமாட்டார். ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சான். விநாயகர் அப்பவும் சாப்பிடல. உடனே அவன் சொல்றான், நான் என்னவோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனாலதான் நீ சாப்பிடல. ஆனா அந்த தப்புக்கு பரிகாரம் தேடி நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் விடுறதில்லை. நீ சாப்பிடலன்னா இங்கே இந்த படியிலேயே தவம் கிடந்து நானும் பட்டினி கிடந்து சாவேன்னு அங்கேயே உட்கார்ந்துடுறார். அப்பவும் சாப்பிடல. அடுத்த வேலை என்ன? சூசைடல் த்ரெட், தற்கொலை அப்படின்னு சொல்லி மிரட்டுறார்.
முதல்ல உண்ணாவிரதம் இருந்து பார்த்தார், நடக்கலை. நம்பியாண்டார் நம்பி சத்தியாகிரகம் பண்ணி பார்த்தார், நடக்கலை. அதுக்கு பிறகு என்ன தற்கொலை மிரட்டல் விடுறார். தலைய கருங்கல் படியிலே இடித்துக் கொண்டு இப்பொழுதே இங்கேயே சாவேன்னு சொல்லி தற்கொலை மிரட்டல் விடுறாரு. இடிச்சு தற்கொலை துவங்கி விடுகிறார், தலையை இடிச்சுக்கிறார். அந்த இடிக்க ஆரம்பித்த உடனே விநாயகர் தோன்றி, அப்பா வேண்டாம் வேண்டாம் விட்டு சாப்பிட்டுறேன்னு சாப்பிட்டுறார். நம்பியாண்டார் நம்பிக்கு மாளாத ஆனந்தம். ஆனந்தத்தோடு அந்த காலியான தூக்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வந்தா அப்பா எங்கப்பா சாப்பாடு, ஏன் லேட்டுன்னு கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்லை, விநாயகர் சாப்பிட்டாரு, கொஞ்சம் லேட்டாச்சு அவர் சாப்பிட்றதுக்கு, அதனாலதான் வந்து லேட்டா வந்தேன்னு சொல்றாரு. அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. ஏய் திருட்டுத்தனமா இங்கே சாப்பிட்டுட்டு வந்து போய் சொல்றியா? இல்லை, விநாயகர் தான் சாப்பிட்டார். அப்பா திரும்ப கேட்கிறாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்றான், உன் மேல சத்தியம், என் மேல சத்தியம், விநாயகர் மேல சத்தியம், அவர் தான் சாப்பிட்டார். இதை சொன்ன உடனே அப்பாவுக்கு புரிஞ்சிருது. கண்ணில் தாரதாரையா தண்ணி ஓட, தன்னை மறந்து மகன் அப்படின்னு நினைக்காம மகனுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். நான்லாம் லைப்ரரியன் மாதிரி அந்த மந்திரத்தை வச்சிருந்தேன், நீ அதை வாழ்க்கையிலே அனுபவமாக பார்த்து விட்டாய் அப்படின்னு காலில் விழுந்து கதறி அழறார். நம்பியாண்டார் நம்பிக்கு பிறகுதான் புரிஞ்சது, நம்ம கொடுத்து தான் சாப்பிட்டுருக்காரு, அப்பா கொடுத்து விநாயகர் சாப்பிடலை அப்படிங்கிறது. இந்த கதையை நான் கேட்ட உடனே எனக்கு ஒரே உற்சாகம், வேகம். ஆஹா, இன்னைக்கு நம்ம விநாயகரும் சாப்பிட்டாகணும். வேக வேகமா வீட்டுக்கு வந்தேன், சாப்பாட்டை எடுத்து வச்சேன். கொஞ்ச நேரம் என்னென்னோ சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அப்படியே விநாயகர் உட்காந்துருக்காரு, சாப்பாடு உட்காந்துருக்கு. நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டில் எந்த அட்மாஸ்பியர் வளர்றோமோ அதுதானே வரும். வீட்டில் ஒரு அம்மா, வயசான அம்மா இருக்கும், ஒரு பாட்டி. அது எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணும், யாராவது சாப்பிடலன்னா உன்னை கிணத்துல போட்டுருவேன் பயமுறுத்தும். வீட்டில் நிறைய பிள்ளைங்க, அப்பாவோட பெரியப்பாவோட நிறைய பிள்ளைங்க இருக்கும். நம்ம வயசான ஒரு பாட்டி அது என்ன பண்ணும், யாராவது சாப்பிடலன்னா உன்னை எடுத்து கிணத்துல போட்டுருவேன்னு பயமுறுத்தும். அதே மனமைப்பு தான் நமக்கு வரும். நான் உடனே என்ன பண்ண, நானும் அதே மாதிரி என்ன பண்ண, விநாயகர் இப்ப சாப்பிடலன்னா உன்னை எடுத்து கிணத்துல போட்டுருவேன் அப்படின்னு. அப்பவும் அசையல, போட்டுறதுனே முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி அதை எடுத்துட்டு கிணத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒருவேளை திடீர்னு இந்த நேரத்தில் விநாயகர் நல்ல புத்தி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அவரை முதல்ல மிரட்டி பார்க்கலாம். ஒருவேளை அவர் நினைச்சிட்டு இருப்பாரு நான் போட்டுற மாட்டேன்னு. போற்றவும் வேண்டாம், போட மாட்டேன்னு அவர் காமிக்க வேண்டாம், மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, இந்த தண்ணி சேர்ந்தர தோண்டி இருக்கும், கிராமங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு பாத்திரத்துல கயிறு கட்டி அந்த தண்ணி சேர்ந்துவார்கள், ராட்டனம் போட்டு. அந்த தோண்டியில இந்த விநாயகரை வச்சு தண்ணி மட்டும் வரைக்கும் விட்டுட்டு, இப்ப சாப்பிட்டு, இப்ப சாப்பிட்டா கூட வெளியில எடுத்துறேன், ஆனா நீ இப்பவும் சாப்பிட மாட்டேன் கிணத்துல போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கேன். திடீர்னு நினப்பு வந்துருச்சு, அடடா தோண்டியில விநாயகர் மட்டும் தானே வச்ச, சாப்பாடு இங்க இருக்கு, எப்படா சாப்பிடுவாருன்னு அந்த தோண்டியை வெளியில எடுத்து அந்த சாப்பாட்டை தோண்டிக்குள்ளேயே வச்சு அந்த தண்ணி மட்டத்திலேயே வச்சு வச்சு பயமுறுத்திட்டு இருக்கேன். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org.
அந்த தோண்டியை வெளியில எடுத்து அந்த சாப்பாட்டை தோண்டிக்குள்ளேயே வச்சு அந்த தண்ணி மட்டத்திலேயே வச்சு வச்சு பயமுறுத்திட்டு இருக்கேன். அந்த தண்ணியில் அப்படியே தண்ணியை தொடர்றது, அப்புறம் மேலே எடுத்துறது, தண்ணியை தொடர்றது, மேலே எடுத்துறது. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை சாப்பிட்டு போறோம்னு தோண்டியை மேலே எடுத்து பார்த்தா சாப்பிடல, அப்படியே இருந்தது. கடைசியில் மனசு கேட்கல, அந்த கிணத்துக்குள்ள போடுறதுக்கும் மனசு வரல. சரி, இன்னைக்கு ஒன்று அப்படியே விட்டுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஏன்னா எனக்கு பசி எடுத்தது. சரின்னு எடுத்து அவரை ரூம்ல வச்சுட்டு நான் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரி என்ன பண்ண, தோண்டியில் எடுத்து வச்சு ஒரு தடவை மிரட்டி பார்த்தேன். அப்பவும் நடக்கல. 3வது நாள் என்ன பண்ண, ஒருவேளை நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சரியா இல்லாதனால சாப்பிடல, கோயில இருந்து வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி கோயில இருந்தே வாங்கிட்டு வந்து, கோயில் பிரசாதம் நல்லா அருமையா பண்ணுவார்கள். திருவண்ணாமலை கோயிலில் நல்ல அருமையான பிரசாதம் பண்ணுவார்கள். அதை வாங்கிட்டு வந்து கோயிலில் இதுதானே படைக்கிறாங்க. அது நாள் வரைக்கும் ஐயா உண்மையிலேயே நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய அந்த எளிமைத்தனம் சிறுபிள்ளைங்கிறதுனால தினந்தோறும் கோயில் நைவேத்தியமா வைக்கிற சாப்பாட்டு அந்த தெய்வம் சாப்பிட்டுருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதனால கோயில்ல என்ன நைவேத்தியம் பண்ணி வச்சா அவர் சாப்பிட்டுறாரோ அதே சாப்பாடு எடுத்து வைக்கலாம். அப்ப இங்கேயும் சாப்பிட்டுத்தானே அவனை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா, அப்படின்னு அதே சமையல் வேணுங்கிறதுக்காக கோயிலில் போய் நின்று அந்த மரப்பள்ளியில அங்க கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அடிக்கடி அங்க தரையை கழுவி விடுறது, பெருக்கி விடுற வேலையெல்லாம் செய்வோம். வாலண்டியர் ஒர்க் அதெல்லாம் செஞ்சதுனால அந்த மடப்பள்ளியில் இருக்கவங்களாம் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அதுமில்ல அந்த மடப்பள்ளியில கிளீனா இருக்காது. நாங்க போய் பசங்க போய் கிளீன் பண்ணி வச்சாதான் உண்டு. அந்த கிளீன் பண்றதுனால ஏதாவது போனா அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் கையில கொடுத்துருவார்கள், மிச்சம் மீதியாக இருந்ததுன்னா. அதனால அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி எங்க வீட்டில் பிள்ளையாருக்கு சோறு வைக்கணும், எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் கொடுத்து அமிச்சிட்டார். 2 கையை அள்ளி வச்சு கொடுத்து அமிச்சிட்டார். எடுத்து நான் அதை சாப்பாடு வச்சுட்டு, இந்த பாரு நீ சாப்பிட்ற அதே சாப்பாடு, அதே டயட்டு, வேற டயட்டு, சமையல் சரியில்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன். அன்னைக்கும் சாப்பிடவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்தாரு. அன்னைக்கும் தோண்டியில் வச்சு வச்சு போட்டு பார்த்தேன், எடுத்தேன், ஒன்றும் சாப்பிடலை. எடுத்து மேலே வச்சுட்டு அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்னடா காரணம். அன்னைக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. நான் அது வரைக்குமாவது ஒரு காரணம் வந்தது, வீட்டு சமையல் பிடிக்கல போல, அதனாலதான் சாப்பிடலன்னு. இப்ப அவரு சாப்பிடுற அதே சாப்பாடு எடுத்து வச்சும் சாப்பிடலன்னா அப்ப நம்ம மேலதான் ஏதோ தப்பு. துக்கம் தாங்காத துக்கம் பொங்க ஆரம்பிச்சது. துக்கத்துக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு, உங்களை உள்முகமாக திருப்பி விடும். அந்த சக்தி துக்கத்துக்கு உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க, துக்கத்தை மட்டும் சபிக்கவே சபிக்காதீர்கள். பல நேரத்துல உங்களை உள்முகமா திருப்பி ஆழமான மனிதராக மாற்றிவிடும் துக்கம். துக்கத்துக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. பொங்கி வந்த அந்த துக்கம் பளிச்சுன்னு ஒரு தெளிவை ஏற்படுத்தியது. ஆஹா, நம்பியாண்டார் நம்பி அவரை வருத்தி கொண்டதனால் விநாயகர் சாப்பிட்டார், நாம விநாயகரை வருத்திட்டு இருக்க மேடம், அதனாலதான் சாப்பிடலன்ற இந்த தெளிவு பிறந்தது. அந்தர்முகமாக திரும்பியவுடனே ஏற்படுகின்ற இந்த தீட்சை, இந்த விளக்கம் பிறந்தது. உடனே சாமி என்ன பண்ண, நீங்க சாப்பிடுற வரைக்கும் நான் சாப்பிடுறதுலன்னு முடிவு பண்ணேன். வீட்டுக்கு வெளியில ஓரமா பின்பக்கமா ஒரு சின்ன கொட்டகை மாதிரி அப்பவே அமைச்சு வச்சிருந்தேன். ஒருவேளை சாமி கட்டின முதல் ஆசிரமம் அதுதான் நினைக்கிறேன். சாமிக்கு அந்த வயசுலயே நானே அமைத்து கொண்ட ஒரு சிறிய குடிசை மாதிரி இருக்கும். அதுலதான் பூஜை விக்கிரங்கள்லாம் வச்சிருக்கிறது. அங்க போய் உட்காந்துக்கிட்டு, நீங்க சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட்றதில்ல, ஆனா வீட்டில் டெய்லி சாப்பாடு கொடுத்துருவாங்க தட்டில் போட்டு, அதை எடுத்துட்டு வந்து ஓரமா எங்கேயாவது மூலையில கொட்டிடுறது. கொட்டிட்டு விநாயகர் சாப்பிட்டாருன்னு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. தட்டு சாப்பாடை, ஒரு தட்டு சாப்பாட்டை விநாயகர் முன்னாடி வச்சுட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து ஓரமா குப்பையிலையோ இல்லை மூலையிலையோ கொட்டிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. 2½ நாட்கள் உணவில்லாமல் கழிந்தது. பிள்ளையார் சாப்பிட்ட பாடு இல்லை, சாப்பிடல. 2½ நாள் அப்படியே. அப்பவே வைராக்கியம் ஜாஸ்தி, திடம் ஜாஸ்தி, இன்டென்சிட்டி. 2½ நாட்கள் உணவில்லாமல் கழிந்தது. அதான் 3வது நாள் அங்க போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துட்டே சொல்லிட்டு இருந்தேன், நீ என்ன எத்தனை நாள் ஆனாலும் சரி, அடி வயிறு பசி கலக்குது,
எத்தனை நாள் ஆனாலும் சரி விடுறதில்லை. நீங்க சாப்பிட்டாதான் சாப்பிட்றது. நான் உடம்பு தாங்கணும் இல்லையா? உடம்பு தாங்கலை. துக்கம் பொங்கி பொங்கி வர்றதுனால அழுக வேற. விநாயகர் சாப்பிடல, ஏன் நமக்கு மட்டும் சாப்பிடல? ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணமாக மாறியே தீர வேண்டும் அப்படிங்கிற தீவிரம், அப்படிங்கிற சிரத்தை. ஒருவனுக்கு அனுபவம் நடந்திருக்குமானால் அது நமக்குள்ளும் நடக்க முடியும் அப்படிங்கிற அழுத்தம், அப்படிங்கிற ஆழம். பொங்கி வருகின்ற அந்த துக்கம் அழுது அழுது, ஒன்று பசி, இன்னொன்று அழுதனால ஏற்பட்ட மயக்கம். அப்படி கொஞ்ச நேரம் அங்கேயே அந்த இடத்துல சாஞ்சி கிடந்து திடீர்னு உடம்பு முழுக்க ஒரு ஆனந்தமான சுகந்தமான உணர்வு, ஒரு ஃபீலிங். கண்களை திறந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேருடைய பகுத்தறிவுக்கு எட்டலாம், சில பேருடைய பகுத்தறிவுக்கு எட்டாது. பகுத்தறிவுக்கு எட்டினாலும் எட்டலனாலும் ஒரு விஷயம் உண்மை, சத்தியமாக நாம் சொல்வது உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையிலேயே உணவு மறைந்திருந்தது, உணவு அங்கு இல்லை. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.